மன்னனில் வந்து அந்த உண்ணாவிரத சீன்லாம் எடுக்க முடியல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அப்படி திரும்பி தான் சிரிச்சிட்டு இருப்பார். ஓகேல கூட 9 டேக்கு. இதை விட பெரிய வேடிக்கை என்னென்னா, ஆர்டிஸ்ட் சிரிச்சா பரவாயில்ல, கேமராமேன் சிரிப்பார். அவர் கை ஆடும். அப்போல்லாம் மானிட்டர் கிடையாது, இந்த கை வேறு ஆடி. என்னையா இவங்க, சார் ஐ கான்ட் கண்ட்ரோல், சார் ஐ கான்ட் கண்ட்ரோல் அப்படின்னு அசோக்குமார். அவருக்கே தமிழ் தெரியாது. இத்தனைக்கு ஒரு பாடி லாங்குவேஜை போய் சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நோ, ஹி இஸ் வெரி ஃபன்னி, ஹி இஸ் டூயிங் ஆல் ஃபன் இப்படின்னு பேசுவார் அவர். ஸோ எல்லாரையுமே மொழி தெரியாதவனையும் சிரிக்க வைக்கிற ஒரு நடிகர் யாருன்னு, அது வந்து கவுண்டமணி அவர்கள். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான நடிகர் நமக்கு கிடைச்சதெல்லாம் ரொம்ப பாக்கியம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இது வெற்றி அடைஞ்சாதால் இது போல் படங்கள் இன்னும் நிறைய வரும். ஏன்னா இது வந்து எல்லாமே இருக்குது, அதாவது அத்தனை ஐட்டம் இருக்குதுல. படம் வந்து அழகாகவும் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக சில விஷயங்கள்